அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில முருகப்பெருமானுக்கு எவ்வளோ அழகான அலங்காரம் செய்திருக்காங்க பாருங்க. முருகப்பெருமானுக்கு இந்த ராஜ அலங்கார கோலத்துல காட்டக்கூடிய தீபாராதனை இது ஒரு காட்சியே போதும், நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த காட்சி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்க மனசுல இருக்கிற வேண்டுதலை வேண்டிக் கொள்ளுங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து இன்னும் முருகப்பெருமானுக்கான அபிஷேகங்களை பற்றியும், மேலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சிறப்பான அபிஷேக நேரங்கள், தீபாராத நேரங்கள் பற்றிய தகவல்களையும், ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களையும் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. சரியான முறையில் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் சொல்ல முடியும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலை 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் தொடர்ந்து முதல் அபிஷேகம் தொடங்கும். நாம இந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே போதுங்க, எத்தனை ஜென்மத்து பாவமாய் இருந்தாலும் அது விலகி ஓடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் இருக்கும். சாதாரணமாகவே மற்ற தெய்வங்களை காட்டிலும் முருகப்பெருமானுக்கு இந்த அலங்காரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வேளையும் சிறப்பான அலங்காரங்கள் நடக்கும். இந்த அலங்காரங்களை காண்பதற்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இருக்கும். முக்கியமாக ராஜ அலங்கார கோலத்தை பார்த்து வழிபாடு செய்யும் போது நிறைய நன்மைகள் உண்டு அப்படிங்கிற தகவலும் சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு மூலவருக்கு விபூதி, பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். பக்தர்கள் இந்த சேவையை பார்க்கறதுக்காகவே நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு பூஜையிலுமே சிறப்பான தகவல்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக விஸ்வரூப தீபாராதனை அதிகாலை 5 மணிக்கு நடக்குங்க. உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலை 7 மணிக்கு நடக்கும். உச்சிக்கால அபிஷேகம் பகல் 12 மணிக்கும், சாயரட்சை அபிஷேகம் மாலை 5 மணிக்கும் நடக்கும். 2ஆம் காலம் மற்றும் ராக்கால அபிஷேகம் இரவு 7:30 முதல் 9 மணி வரைக்கும் நடக்கும். இந்த சிறப்பு அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் தலத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு இந்த சாய அபிஷேகம் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது வரைக்கும் நான் திருச்செந்தூருக்கு போனதே இல்லை அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க, இது வரைக்கும் அறுபடை வீடுகளுக்குமே போனதில்லை அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் உங்களை அழைப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட. இந்த சாயாபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தலத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறக்கூடிய அபிஷேகங்களில் இந்த சாயாபிஷேகம் ஒன்று. மூலவர் சுப்பிரமணியனுடைய நேரடி அபிஷேகத்தை மறைத்து மூலவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய கண்ணாடியில் மட்டுமே இந்த அபிஷேகம் செய்யப்படக்கூடியது. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அபிஷேகமாக இருந்தாலும் இது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். நாம் இந்த அபிஷேகத்தை நேரில் பார்த்து கலந்து கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இதுக்கான ஒரு முன்பதிவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய அபிஷேகங்களில் இந்த சாயாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு போய் நிறைய பரிகாரங்களை செய்யக்கூடியதை நம்ம பார்த்துருப்போம். இந்த திருச்செந்தூர் தலத்தில் சுப்பிரமணியர் கோவிலில் திருமண தடை, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷம், செவ்வாய் தோஷம் இதையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொன்னாலும், தீராத நோய் கூட தீர வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக இந்த திருச்செந்தூருக்கு போய் நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது தீரும். குரு தோஷ பரிகாரம், அதாவது முக்கியமான பரிகாரங்களில் ஒன்று குரு தோஷ பரிகாரம். இந்த திருச்செந்தூருக்கு நம்ம போகும்போது இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா திருமண தடைகள் நீங்கும். மடிப்பிச்சை பரிகாரம் அப்படின்னு இங்கே ஒன்று செய்கிறாங்க. அதாவது தீராத நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகள் கூட நீங்க முருகனுடைய சன்னதியில் பக்தர்கள் மடிப்பிச்சை எடுப்பது போல, யாசகம் கேட்பது போல வேண்டுதல் வைத்து இருப்பது சொல்லப்படுது. அதே போல் அங்க பிரதட்சணம் மற்றும் துலாபாரம் கொடுக்கறது இது எல்லாமே இந்த கோவிலில் நடக்கிறது தான்.
உடல் நலம் பெறவும் தோஷங்கள் நீங்கவும் இந்த கோவிலை சுற்றி வந்து அங்க பிரதட்சணம் செய்கிறாங்க. அது மாதிரி இது செய்யும்போது இது முக்கிய பரிகாரமாக இருக்குது. அதே போல் மஞ்சள் ஆடை தானம், நவகிரக தோஷங்கள் மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்க கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது இன்னைக்கும் இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கந்த சஷ்டி விழா இந்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம 6 நாட்கள் விரதம் இருப்பது, 7 நாட்கள் விரதம் இருப்பது, இது எல்லாமே இன்னைக்கும் மக்கள் செய்துட்டு வராங்க. ரொம்ப சிறப்பானது. முக்கியமாக திருச்செந்தூர் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ அலங்காரம், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ராஜ அலங்காரம் முக்கியத்துவம் பெறுது. அதாவது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கட்டப்பட்ட இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தினுடைய ரொம்ப பழமையான கோவில்களில் ஒன்று. தீராத கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. திருச்செந்தூருக்கு பக்தர்களுடைய கூட்டமானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதனால் எப்போதுமே கோவிலானது கூட்டமாகவே இருக்கும். முருகனுக்கு செய்யக்கூடிய அலங்கார நேரத்தை பற்றி அறிந்து கொண்டோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு கடவுளுக்கு நாம் போய் தரிசனம் செய்யறதுக்கு ஏற்றதாக இருக்கும். முக்கியமாக திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலில் குமார தந்திர முறைப்படி பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜை மற்றும் சிலை ஊர்வலம் நடக்கும். 9 பூஜை காலங்கள் கடவுளுக்கு அலங்காரம் செய்ய 30 நிமிட இடைவெளியோடு தினமும் நம்ம அனுசரிக்கப்படுகிறத பார்க்க முடியும். முக்கியமாக சுப்ரமாதம், அதாவது இறைவனுடைய இந்த கதவு திறக்கப்படக்கூடிய நாளில் முதல் பிரார்த்தனை பொதுவாக சுப்ரபாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதாக இருக்கும். இந்த பூஜை காலை 5 மணிக்கு தொடங்கும். நம்ம முன்பு பார்த்தது போல் விஸ்வரூப தரிசனம் 5:30 மணிக்கு, உதயமார்த்தாண்ட தரிசனம் காலை 6:15 முதல் 7 மணி வரை அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பூஜையுமே சிறப்பாக நடக்கும். பள்ளியறை தீபாராதனை இது வந்து பொதுவாக இரவு 9 மணிக்கு நடக்கக்கூடிய இறுதி பூஜை அப்படின்னு சொல்லலாம். ஏகாந்தம், அதாவது ஏகாந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் மூடும் நேரத்துக்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு இரவு 8:30 மணிக்கு தொடங்கும் இந்த ஏகாந்த பூஜை. அதே போல் அர்த்த ஜாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை கோவில் மூடுவதற்கு முன்பு இரவு 8 மணிக்கு செய்யப்படக்கூடியது தான் அர்த்த ஜாம பூஜை. சாயரட்சை பூஜை இது மாலை 5 மணிக்கு தொடங்கி, அதாவது அன்றைய சூரிய அஸ்தமன நேரத்துக்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்கணும். இப்படி இந்த திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய இந்த தீபாராதனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. முக்கியமாக ரகசிய தீபாராதனை, பள்ளியறை பூஜை அப்படின்னு 8:45 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு தீபாராதனை நடக்கப்படும். கடைசியாக கோவிலினுடைய மூடும் நேரம் 9 மணிக்கு மூடப்படுவது வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூருக்கு ஏராளமான மக்கள் வர்றதை பார்க்க முடியும். அப்படி நம்ம போகும்போது அங்கே வந்து பக்தர்கள் கடற்கரை முழுவதும் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறத இந்த கோவிலில் பார்க்க முடியும். எங்குமே நம்ம போய் அவசர அவசரமாக கடவுளை பார்த்து வழிபாடு செய்துட்டு வர்றதை விட எவ்வளவு நேரம் காத்திருந்து வழிபாடு செய்துட்டு வரோமோ அவ்வளவும் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். இங்கு கோவில்களும் தெய்வங்களும் அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்களும் ஜாதகப்படி தீய பலன்களையோ எதிர்மறையான பலன்களையோ தருபவர்கள் கிடையாது. தெய்வங்கள் கிரகங்களுக்கும் மேலானது. அதனால் எப்படிப்பட்ட ஒரு தீயவையான வாழ்க்கையில் நமக்கு இருக்குது, தீராத நோய்கள் இருக்குது, தீராத தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இங்கே போய் நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு முக்கியமாக நாங்கள் போக வேண்டிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே உடனடியாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்த வரைக்கும் நாம் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு செய்வது நமக்கு நன்மையான பலன்தான். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலினுடைய ஒரு சிறப்பான வீடியோ காட்சியும் அதை பற்றிய அரிய தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.